ஹலோ மக்களே, இன்னைக்கு இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பத்தாவில் வந்து நகைக்கடை. على طول هذا هو الفيديو ديزاين. طيب ايش ديزاين انت جايبها اليوم؟ سوبر ديفرنت ديزاين هذا. في زي كذا برضه 14 جرام 14 جرام 15 جرام. நகைகளை பாருங்களேன், சும்மா நம்ம ஊரில் கவரிங் கடையில் தொங்க போட்டுருப்பாங்கல்ல நகை, அவ்வளோ நகையை தொங்க போட்டுருக்காங்க பாருங்களேன். எவ்வளோ நகை இருக்குது, ஆனால் எல்லாம் ஃபுல்லாக வந்து கோல்டு தான், தங்கம் தான். அதை கம் புலஸ் நம்ம சில்லறை எல்லாம் 210 ரூபா போட்டிருக்கா. கிராம் கம் கிராம் கம் 210 ரியால் وين 200 ريال اليوم 220 ரேட் كله 200 ரியால் 5050 ريال 5000 راوند. هذا كم؟ அது 20 கிராம். இது எடுங்க மாமா, இதை கொடுங்க. 19.9 19.8 19.7 மாஃபி ஈஸிரே. هذا قنبة دبل يمكن قنبة دبل 1 மில்லி கம்மி மாமா, வாங்குறீங்களா? இதை எடுத்துருங்க பசங்க. இது எவ்வளோ வருது? تصور انا شفته شاور ما في انت؟ ما في مشكله معاه سلسله هنا اسحبها شوي. تعال هنا باقي انفض ريال جيب انفض بليز. انت ما في انا كسر والله سوي خصم انت شيل هذا ب 20 ريال. هذا معلوم هذا كم كارت هذا؟ ايش كلامه 21 هذا ماما هاتي هذا 21 كده 21. هذا حق بيبي ها جيب هذا كيس شغل انت مدام صغير هذا ما ايش ثاني يبغى؟ خلاص بعدين هذا رمضان خلاص صبر سويا سيل. ايوه لازم رمضان رمضان بيبي صور هذا كله لازم بيبي صور رمضان. ايوه شوف بيبي قدام شوف كله تاور عند كثير هذا فطورة يجينا هذا نبغى هذا كارت محل انا جديد ايه هذا بزنس كارت بريال. طيب اول انا يجي هذا قديم فاتوره صح؟ ايه الحين كله 5 شهر 6 شهر تشينج اه كلام انت ملياني هذا تميل نمبر كله كلام ها انت معلوم انا فيس 19 جرام. 19.90. ايوه هذا الشكل الجديد هذا الشكل الجديد. اوكي مدير شكرا. لازم شوف رمضان رمضان لازم شوف صدق الله خير. தங்கம் அப்படின்னாலே ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு வந்து ஒரு தங்கம் வந்து முதலீடு அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு அவசரத்துக்கு ஒரு காசு இல்லை பணம் இல்லைன்னா கொண்டு போய் அடகு வச்சு அதை பேங்க்கில் அடகு வச்சு அது அந்த பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டு திருப்பி நம்ம காசு செலவு இருக்கும்போது அதை திருப்பி மீட்டு எடுத்து அதை உபயோகப்படுத்துகிறது தான் ஒரு வந்து மிடில் கிளாஸில் உள்ள மக்களுக்கு வந்து இது ஒரு முதலீடாக தான் இருக்கும். அப்படி இருக்கையில் வந்து வெளிநாட்டு தங்கம் நம்ம சரி ஏன் உள்நாட்டிலே வாங்கலாம்ல அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாட்டில் ஏன் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுந்தால், வெளிநாட்டு தங்கத்துக்கும் உள்நாட்டு தங்கத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் எப்படின்னா, இதை நம்ம வந்து பார்க்கும்போதே நம்ம வந்து தெரியும் இது வெளிநாட்டு தங்கமா இது உள்நாட்டு தங்கமா. ஏன்னா அது வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த தங்கம். இப்போ வெளிநாட்டில் வாங்குகிற தங்கம் வந்து நல்லா மஞ்சள் கலரில் இருக்கும். நம்ம உள்நாட்டு தங்கத்தில் வந்து கொஞ்சம் ஒரு செம்பு அதிகமாக கலந்த ஒரு இதில் இருக்கும். இப்போ ஊர்லேயுமே வந்து நம்ம சொல்கிற மாதிரி வந்து இந்த அளவில் வந்து நமக்கு தங்கம் செயினோ இல்லை ஏதோ பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் பண்ணுறாங்க.
ஆனால் மேக்ஸிமம் நம்ம வந்து வேறுபாட்டை வந்து ஈஸியாக நம்ம வந்து கணிச்சிடலாம் வெளிநாட்டு தங்கத்துக்கும் உள்நாட்டு தங்கத்துக்கும். அப்படி இருக்கும்போது அதனால தான் இங்கேருந்து நிறையா வந்து தங்கங்கள் வந்து இங்கேருந்து நம்ம நிறையா நியூஸ்களில் நம்ம பார்ப்போம். துபாயிலேருந்து நகை வந்து இவ்வளோ கொண்டு போய் இப்படி விட்டாங்க, அங்கே சிங்கப்பூர்லேருந்து கொண்டு போனாங்க, அப்படி இப்படின்னு நிறைய நம்ம வந்து நியூஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். அப்போ வெளிநாட்டு தங்கத்துக்கும் உள்நாட்டு தங்கத்துக்கும் கொஞ்சம் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம்னா அந்த மிக்சிங்கில் வந்து உள்நாட்டில் வந்து ஏதோ வந்து நம்ம ஊரில் அதிகமாக கலக்குறாங்க அப்படின்ற ஒரு இதாக தான் இருக்கும். இந்த தங்கத்தில் இங்கே இருந்து சவுதி வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு போகிறவங்க வந்து 2 விதமாக வாங்கிட்டு போவாங்க. ஒரு சில பேர் வந்து கோல்டு காயின் அந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க, இல்லை பிஸ்கட்டு அந்த லெவல் அப்படி வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போய் வந்து நாட்டில் அதை கொண்டு போய் கொடுத்து அதை வந்து செயினாவோ இல்லை ஏதோ அது ஒரு பொருளாக வந்து உபயோகப்படுத்துவாங்க ஒரு சில பேர். அந்த மாதிரி தான் நிறையா நம்ம வந்து கேரளா மக்கள் வந்து நிறைய பிஸ்கட் வாங்கிட்டு போவாங்க, கோல்டு காயின் மாதிரி வாங்கிட்டு போய் இத்தனை கிராம் 1 கிராம் 2 கிராம் இப்படி வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க. ஒரு சில பேர் செயினா கூட வாங்கிட்டு போவாங்க. இதில் நம்ம இங்கேருந்து இப்போ வெளிநாட்டிலேருந்து நம்ம உள்நாட்டுக்கு போய் இந்தியாவுக்கு உள்ளே வந்து நம்ம தங்கங்கள் வந்து கொண்டு போகிறது வந்து அளவுன்னு வந்து ஒரு வரையறை இருக்குது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படின்னா, ஒரு 2 வருடம் முடிஞ்சு ஒரு ஆண் வந்து ஊருக்கு போகிறாரு அப்படின்னா அவர் வந்து தங்கம் வந்து 32 கிராம் வந்து கொண்டுட்டு போகலாம். அதுதான் வந்து அளவு. அதுக்கு மேலே கொண்டுட்டு போனால் வந்து அதுக்கான டேக்ஸ் அதை வந்து கட்டணும். கஸ்டம்ஸில் வந்து நம்ம டேக்ஸ் கட்டி நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம கொண்டு போக முடியும். அந்த மாதிரி பெண்கள் வந்து 40 கிராம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் படித்தேன். ஆமாம், அதை தான் நான் சொல்கிறேன். அதுக்கு மேலே வந்து நீங்கள் கொண்டு போகும்போது நீங்கள் வந்து அதுக்கான டேக்ஸ் நம்ம கட்டணும் இந்தியன் கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்தது. ஆண்கள் வந்து 4 பவுனும் பெண்கள் வந்து 5 பவுன். இதுதான் அளவு நம்ம பவுன் கணக்கில் பார்த்தோம்னா. பத்தாவில் இந்த நகைக்கடை பார்த்துருப்பீங்க முன்னாடி உள்ள வீடியோவில். இங்கே வந்து நம்ம நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு இதில் கூட்டம் வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்கும். மற்ற எல்லா நம்ம என்ன சொல்கிறது, மற்ற சும்மா ஒரு மளிகை கடைக்கு போகிறோம், அங்கே கச்சன்னு கூட்டம் அதிகமாக இருக்கும். சரி, ஏதோ அத்தியாவசிய தேவை அது அதிகமான மக்கள் வந்து வாங்குறாங்கன்னு பார்த்தோம்னா, இதே இந்த நகைக்கடைகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்குள்ளே அந்த நகை மார்க்கெட்டுன்னு உள்ளே இருக்க அந்த இதுக்குள்ள அதில் ஃபுல்லாக அதிகமான கூட்டம். எல்லா கடைகளையும் வந்து கூட்டமாக தான் இருக்கும். எல்லாருமே வந்து பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான் இந்த மாதிரி நிறையா நாட்டுகள்லேருந்து வந்து இங்கே தங்கம் வந்து வாங்குகிறாங்க. இங்கே வந்து இப்போ யார் வந்து வாங்குவாங்க அப்படின்னா, நம்ம வெளிநாட்டு மக்கள், நம்ம அஜ்னபின்னு சொல்லுவாங்க அரபியில். இங்கே வேலை பார்க்க வர்றாங்கல்ல, இங்கே தொழிலாளர்கள் வந்து இங்கே அதிகமாக இங்கே தான் வாங்குவாங்க. இது இப்போ சவுதி மக்கள் வாங்குகிற இடம் வந்து அது சூக் தைபா அப்படின்னு சொல்லி ஒரு இடம். அந்த இடம் வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து வீடியோவில் போட்டிருப்பேன். இதுதான் வந்து சவுதி மக்கள் வாங்கக்கூடிய இடம் அப்படின்னு. இந்த நகையில் வந்து இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி தான் 22 கேரட்டு, 21 கேரட்டு. ஊரில் நம்ம வந்து 21 கேரட் நம்ம கேரட் வந்து வாங்க மாட்டோம். இங்கே 22 தான் வாங்குவோம். 916 தான் நம்ம வாங்குவோம். இங்கே வந்து வாங்குறது, சவுதி மக்கள் வாங்குறது எப்படின்னா அதிகமாக வந்து 21 கேரட்டு. அந்த கேரட்டை வந்து சும்மா குறைச்சிக்கிட்டே போவாங்க. அந்த மாதிரி இப்படி தான் வாங்குவாங்க. அப்படி இங்கே வந்து நகைக்கடைக்கு வந்து எப்படின்னா, இங்கே நம்ம ஊர்களெல்லாம் பார்த்துப்போம்ல, எவ்வளோ கடைகள் நிறைய இருக்கும். நல்ல அங்கங்கே பக்கத்தில் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஒரு கடைக்குள்ளே போயிட்டோம்னா வந்து நம்மளை வந்து சாதாரணமாக விட மாட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணும், என்ன ரேட்டில் வேணும், இப்போ நான் குறைச்சி தர்றேன் அப்படி சொல்லிவிட்டு விட மாட்டாங்க. ஒரு கடைக்குள்ளே நுழைஞ்சிட்டாலே அடுத்த அந்த கடையை விட்டு வெளியில் போகிறதுக்கு பல காரணம் கேட்பேன். ஏன் போகிறீங்க, வா உனக்கு என்ன வேணும் நீ சொல்லு, நான் ரேட்டு குறைச்சி தரேன், வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். சவுதி தான் அந்த பையன். அவன் வந்து நான் என்ன சொல்கிறது, தமிழில் பேசுகிறான். 210 அப்படின்னு சொல்லி தமிழில் எல்லா நம்பர் வந்து 100 வரைக்கும் அவனுக்கு தெரியுது. 2000 கொடு, 5000 கொடு, அந்த மாதிரி தமிழ்லையே வந்து அந்த ஆள் பேசுகிறாப்புல. நம்பர் எல்லாத்தையுமே 20, 19 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். பரவாயில்லையே இந்த ஆள் வந்து இப்போ தமிழில் பேசுகிறாப்புலே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்தி ஆட்கள் போனாலுமே ஹிந்தியில் பேசுகிறாப்புல. இவ்வளோ தான் அமௌண்ட்டு இந்த அப்படின்னு சொல்லிட்டு 14 நம்பர் 15 நம்பர் கித்தனா கிராம் அப்படின்னு சொல்லி போல பாய் அப்படின்னு சொல்லி ஹிந்திலே பேசுகிறாப்புல. அவங்க ஏன்னா இங்கே அதிகமாக நம்ம வாங்க வர்றது வந்து எல்லாம்
வெளிநாட்டு மக்கள் தானே வந்து வேலை பார்க்குறவங்க தான். அவங்ககிட்ட வந்து பார்க்க பேச இப்படி பேசி 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 அவங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு மனசில் பதிஞ்சிருச்சு போல். இதில் வந்து இப்போ வெளிநாட்டிலேருந்து நம்ம தங்கத்தை வாங்கிக்கிட்டு போகிறோம். வாங்கிட்டு போய் ஊரில் கொண்டு போய் வந்து ஒரு பேங்க்கில் கொண்டு போய் அடகு வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம அடகு வைக்கிற அந்த நகைக்கு வந்து வெளிநாட்டு தங்கத்துக்கு வந்து பணம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, அதிகமாக கொடுப்பாங்க. இது வெளிநாட்டு தங்கம் அப்படின்னு. அதே இது உள்நாட்டு தங்கத்தை கொண்டு போய் நம்ம வச்சோம்னா அதுக்கு வந்து பணம் கொஞ்சம் குறையத்தான் கொடுப்பாங்க. அது வந்து அப்போ வந்து என்ன, இப்போ வெளிநாட்டு தங்கத்தில் வந்து அதிகமான தங்கம் ஒரு தரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு அர்த்தமாக தான் எடுத்துக்கிற வேண்டியதாக இருக்குது. இது வந்து நிறையா பேர் நீங்கள் வீடியோ பார்க்குற நிறையா பேருக்கு வந்து ஒரு அனுபவம் அதிகமாகவே இருக்கும். நிறைய பேர் வச்சுருப்பீங்க, வெளிநாட்டு தங்கத்தை கொண்டு போய் அடகு வச்சோம்னா காசு அதிகம், உள்நாட்டு தங்கத்துக்கு வந்து கொஞ்சம் காசு கம்மி அப்படின்னு. ஆமாம். அப்புறம் அப்படியே நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு தேவையான ஜாமான்கள், இந்த கொஞ்சம் மிச்சர், அப்புறம் மசாலா பொடிகள், இதெல்லாம் வந்து அங்கே பத்தாவில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரேட்டு கொஞ்சம் குறைய இருக்கும். நீங்கள் உள்ளே பார்த்துப்பீங்க, செம்ம கூட்டமாக இருந்துச்சு, எல்லாம் அவ்வளோ பிஸி. அதோட அதில் சாமான்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை போய் பார்க்க போனோம். ஏன்னா குளிர்காலத்தில் வந்து தக்காளியோட விலை வந்து குறைஞ்சிருது, வெயில் காலத்தில் வெங்காயத்தோட ரேட்டு வந்து குறைஞ்சிருது. ஆமாம். இப்போ குளிர் ஆரம்பித்ததுலேருந்து வந்து எப்படின்னா வெங்காயம் வந்து செம்ம ரேட்டாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கிலோ 7 ரியால் 8 ரியாலு 1 கிலோ இந்த மாதிரி வச்சு விற்கிறாங்க. தக்காளி வந்து ரேட்டு வந்து குறைஞ்சிருச்சு, 3 ரியாலு 2 ரியாலு இப்படி கிடைக்கிது. அப்படி போய் வெங்காயத்தை பார்த்தா வெங்காயம் வந்து ரேட்டு வந்து கிலோ 7 ரியால் அப்படி 8 ரியால் அப்படி சொல்லி சொன்னாப்புல. அதோட சரி ஓகே, இன்னும் ஏதாவது எங்கேயாவது குறையுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு மட்டும் வெங்காயத்தை வாங்கிக்கிட்டு 1 கிலோ கிட்ட அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்புனோம் பத்தா விட்டு வெளியில். அப்படி நம்ம நண்பருக்கு வந்து நகையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம் ரூமுக்கு. ஓகே மக்களே, நீங்களும் இந்த மாதிரி வந்து நகைகள் வந்து ஊருக்கு போகும்போது 2 வருஷம் முடிச்சுட்டு போகும்போது நகைகள் வாங்கிட்டு போங்க. 1 பவுனோ 2 பவுனோ இந்த மாதிரி. அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு முதலீடு தான். அது வந்து இப்போ பணம் வச்சுருந்தோம்னா கூட பணத்தோட மதிப்பு வந்து அவ்வளோ இதாக ஏறாது. நகையாக நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா கூட ஊரில் வந்து விலைகள் வந்து கூடும். நாளாக வந்து நகை ரேட்டு கூட்டிகிட்டே போகும். அவசரத்துக்கு நகையை வந்து அடகு வச்சுக்கரலாம், வச்சுக்கிட்டு திருப்பி மீட்டுக்கரலாம். அந்த மாதிரி அது ஒரு முதலீடு தானே. ஆமாம். ஓகே மக்களே, வந்து நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம். ஓகே, பாய்.